ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல, பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல, கட்சிக்குள் குழப்பம், முரண்பாடு என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். பொதுச் செயலாளர்கள் கட்சி நலன் முக்கியம், அதைவிட இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலன் முக்கியம். கூட்டணி உடைந்து போனால், முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி நிற்கிறது. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. ஒரு யுத்த களத்தில் விட்ராயல் செய்வதற்கு ஒரு சேஃபர் சேவ் வேணும். நீ வண்டி ஓட்டிகிட்டு போகிற எதிரி வரான், நீ விட்ரா பண்ணுறதுக்கு உனக்கு பின்னால் வழி இருக்கணும். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நீ ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் போய் முட்டுச்சந்தில் நிற்கக்கூடாது. சேஃபர் சோன் இல்லாமல் விளையாடவே கூடாது. நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேணும். நம்மளை சுற்றி எதிரிகளை நிப்பாட்டிடக்கூடாது, நிப்பாட்ட அனுமதிக்கக்கூடாது, நம்மை சுற்றி வளைக்க அனுமதிக்கக்கூடாது. அதுதான் செக் மேட், சுற்றி வளைத்தல். ஒரு யுத்த களத்தில் ரவுடிகளோடு மோதும் கூட அவன் பாருங்கள், அவன் எவ்வளோ ஸ்கெட்ச் போடுறான் பாருங்கள். உள்ளே போனால் எப்படி வெளியே வர்றது, அவனுக்கு வெளியே வர்ற வழி. எலி குஞ்சுக்கு அந்த அறிவு இருக்குது. எலி காட்டில் எலி பிடிக்க போயிருக்கீங்களா நீங்கள்? நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். வரகு விவசாயம் பண்ணுவோம். வரகு காட்டில் நிறையா எலி உற்பத்தி ஆகும். எக்கச்சக்கமாக வரகலாம் தானியங்களை பிடிங்கிட்டு போய் அது வலையில் வச்சுக்கும். நிலக்கடலை பயிர் செஞ்சோம்னா நிலக்கடையை பிடுங்கி கொண்டு போய் உள்ள ஒரு வல்லம் 2 வல்லம் மரக்கா கணக்கில் அல்ற அளவு கொண்டு போய் சேர்த்து வச்சோம். அந்த எலியை அறுவடை முடிஞ்ச பிறகு பிடிப்பதற்காக களைக்குத்தி எடுத்துகிட்டு போவோம். நம்ம போய் எங்கே குழி இருக்குது, எலி குழி இருக்குதுன்னு பார்ப்போம். எலிக்குழி இருக்கும்போதே எலி பிடிக்க போகிறவன் அதுக்கு இன்னொரு பொட்டான்னா பொய் வழி நமக்கு தெரியாது. அது ஒரு வழியை உண்டு பண்ணி செத்தையை போட்டு மூடி வச்சுருக்கோம். செத்தைன்னா என்னென்னா கிடைக்கிற வைக்கோல், தூசி துப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் ஒரு வழி அது உருவாக்கி வச்சுருக்கோம் தப்பிச்சு ஓடுறதுக்கு. அதை மூடி வச்சுருக்கோம். எலிக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்குது பாருங்கள். நீ மெயின் வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியை கொத்திக்கிட்டே போக எலிக்கு தெரிஞ்சிடும், நம்மளை பிடிக்கிறது எவனோ வந்துட்டான், கொலகாரன் எவனோ வந்துட்டான். உடனே அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது உருவாக்கி வச்சுருந்த அந்த அங்கே உள்ள படுக்கையறையெல்லாம் இருக்கும். அந்த எலி குஞ்சு படுத்துக்கிறதுக்கு படுக்கையறையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சின்ன கண்ணு முழிக்காத குஞ்சு, கண்ணே தெரியாது குஞ்சு பொறிச்சிருக்கோம். அதெல்லாம் படுத்துருக்கோம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடும். எப்படி ஓடும்னா அது 2-3 வழி வச்சுருக்கோம். இப்படி இந்த பக்கம் ஒரு வழி, இப்படி ஒரு வழி, சில வழியை 3-4 வழி கூட வச்சுருக்கோம். எலியை பிடிக்கிறவன் அதை கவனிக்காமல் இங்கே போய் வெட்டிக்கிட்டே இருந்தானா அது வேறு வழியில் ஓடிடும். எலியை பிடிக்க முடியாது. அப்போ அங்கே இருக்கிற வேர்க்கடலையோ வரகோ தானியம் ஏதோ கொண்டு போய் வச்சுருந்தா அதை மட்டும் அள்ளிக்கிட்டு வர வேண்டியதான், வேறு வழி இல்லை. பொட்டான்னு அதுக்கு பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க. பொட்டான்னா பொய்யான ஒரு வழி, தப்பிக்கிற வழி, சீக்ரெட் வழி, ரகசிய வழி. எலிக்கே அந்த அறிவு இருக்கிற போது யுத்த களத்தில் இருக்கிற நமக்கும் அப்படி வழி தேவை. எந்த களமாக இருந்தாலும் இதுக்கும் எவனாவது கதை கட்டுவான். யூகவாதங்கள் வரும், கற்பனாவாதங்கள் வரும். ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பான், ஒரு நேரேஷன். திருமாவளவன் என்ன சொல்ல வராரு, அவர் இப்படி சொல்றது ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஏதாவது யாராவது சொன்னால் போகிறாங்க. சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன். சும்மா உணர்ச்சி வயப்படக்கூடாது. நம்ம எல்லோரும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். என்னால் அடித்து சொல்ல முடியும். இன்றைக்கு கருத்தியல் அடிப்படையிலே விவாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற தலைவர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் வியூகங்களை வகுத்து செயல்படக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சராசரியா இது ஒரு சாதி சங்கம் தானே, சாதி கட்சி தானே என்று நினைக்கிறார்கள். நாங்கள் மெதுவாக அடியெடுத்து வைப்பதற்கு காரணம், நாங்கள் எங்களை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரிணாம மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 30 ஆண்டுகளாக எங்கள் மீது குத்தப்பட்டிருந்த சாதிய முத்திரையை துடைத்தெறிவதற்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நாங்கள் கடைபிடித்து அங்குலமாக அடியெடுத்து வைக்கிறோம்.
அடி எடுத்து வைக்கிறோம். தோழர்களே, கூட்டணி நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலைப்பாடு, கட்சி நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த இன்னொரு நிலைப்பாடு. இப்படிதான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே நாம் ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடுகிற அந்த அணுகுமுறைகளை செவிமடுக்க கூடாது. இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு, இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு. திருமாவளவன் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு கட்சி நலனும் முக்கியம், கூட்டணி நலனும் முக்கியம், எல்லாவற்றையும் விட மக்கள் நலன் முக்கியம். அவசரப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே விடை தெரியணும், எனக்கு அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்கள் யாருக்கிட்ட பேசணுமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கிட்ட தகவல் பரிமாறிக்கொள்ள வேண்டுமோ பரிமாறிக்கிறோம். அர்ஜுனோட பேசணுமோ அர்ஜுனோட பேசுகிறோம், ரவிக்குமாரோட பேசணுமோ ரவிக்குமாரோட பேசுகிறோம். உன் கூட பேசணும்னு என்ன தேவை இருக்குது? ரவிக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாருன்னா ரவிக்குமார்கிட்ட பேசுகிறேன், என்ன ஏன் போட்டிங்க? என்ன அர்ஜுன் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டார்னா என்ன அர்ஜுன் ஏன் இதை போட்டுறீங்க, என்ன விஷயம், ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர்கிட்ட பேசுகிறோம். அதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை. டிவியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் ஏன் சொல்லலைன்னா உனக்கு ஏன் நான் சொல்லணும்? பொது வெளியில் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாம் நிதானமாக அடி எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் 1990களில் சொன்னேன். அப்போல்லாம் தேர்தல் அரசியலுக்கு வருவோம் என்று கனவிலும் நினைக்காத காலம். தமிழ்நாட்டில் சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பரிணமிப்பார்கள் என்று நான் மணிக்கணக்கில் நின்று கொண்டே பேசுவேன். எந்த இடத்துல தோழர்களை பார்க்கணும் அந்த இடத்துல கட்டபொம்மன் சிலை இருக்குது மதுரையில், பெரியார் நிலையத்து பக்கத்தில். அந்த இடத்துல நின்று விடிய விடிய தோழர்களோடு நான் அரசியல் பேசியிருக்கிறேன். கால் கடுக்க 3 மணி 4 மணி வரையிலும் பேசியிருக்கிறோம். நடந்து கொண்டே விடிய விடிய பேசியிருக்கிறோம். ஏன்னா கூட்டம் 10 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பஸ் இருக்காது, லாரி இருக்காது. நடந்தே விவேகானந்தா காலனி 3 மாவடிக்கு சேர விடிய கால 4:30 மணி ஆயிரும். 4:30 மணி 5 மணிக்கு அதுக்கப்புறம் அரிசியை வச்சு கஞ்சி வச்சு, ஏன்னா அவ்வளவு பசி இருக்கும். அங்கே சோறு ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு படுப்போம். படுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவோம். மதுரையில் இது நடந்திருக்கு. நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏசி காரோட வருவான். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எக்கேடாவது கேட்டு போன்னு போயிடுவான். எப்படி போகிறேன்னு கூட கேட்க மாட்டான். கருவனூருக்கு அப்படி தான் என்ன அழைச்சி போனாங்க ஒரு காதணி விழாவுக்கு. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பார்க்குறேன் வண்டி இல்லை. எங்கேப்பா அவன் போயிட்டான், நான் விட்டுட்டு. இப்போ எப்படி போகிறது? ஒரு செங்கல் லாரி வந்துச்சு, மறித்து ஏற்றி விட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு அவன் போயிட்டான். அதுக்கு பிறகு நாங்கள் நடந்தே நரசிங்கம்பட்டியில் போய் ஏறி அங்கேருந்து நடந்தே போய் புதூரில் போய் சேர்ந்தோம். மாங்குளம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு மதுரையை ஒட்டி மேலூரை ஒட்டி எத்தனையோ பல கிராமங்களில் இரவெல்லாம் நான் கால் கடுக்க நடந்திருக்கிறேன், மக்களை சந்தித்திருக்கிறேன். இரவெல்லாம் தோழர்களோடு சுவரொட்டிகளை ஒட்டி இருக்கிறேன், சுவர் எழுத்துக்களை எழுதியிருக்கிறேன். ரயில் நிலையத்து சுவர்களில் வால் ரைட்டிங், அந்த சுவரெழுத்தை நானே பிரஷ் பிடிச்சி எழுதிட்டு அந்த புழுதியில் படுத்து அப்படியே தூங்கியிருக்கிறேன். 4 மணிக்கு மேலே படுத்து அந்த புழுதியில் அப்படியே ஒரு துண்டை விரித்து போட்டு அல்லது போஸ்டரை விரித்து போட்டு படுத்துறேன். முதுகெல்லாம் வலிக்குதுப்பா, நான் படுக்கிறேன், நீங்கள் எழுதிக்கிட்டு இருங்க. அவங்களோட சேர்ந்து போய் சுண்ணாம்பு அடிப்போம். நாங்கள் சுவரில் சுண்ணாம்பு அடித்து தான் விசிகாவை எழுதுவோம். அப்போ சிறுத்தைகள் அணிவகுப்பு. அப்படி உருவாக்கிய இயக்கம், வேர்வை சிந்தி ரத்தம் கொட்டி அவதூறுகளை தாங்கி அவமானங்களை சகித்து அங்குலம் அங்குலமாக பரிணமித்திருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு ஆந்திராவிலே சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது, தெலுங்கானா வீதிகளில் கொடி பறக்கிறது, மராட்டிய மண்ணில் அவுரங்காபாத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது. இன்றைக்கு கேரளாவிலே கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அங்கே சிறுத்தைகளோடு பேசி கொண்டிருக்கிறார். கோழிக்கோட்டிலே கேரளாவிலே விடுதலை சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது. எங்கோ புதூரில் நான் ஏற்றி வைத்த கொடி, இருவண்ண கொடி, நட்சத்திரம் பொறித்த நீலம் சிவப்பு கொடி இன்றைக்கு இந்தியாவின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. NDTVயில் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி குறித்து தமிழ்நாட்டில் விவாதத்தை
எழுப்பி இருக்கிறது விசிகா என்று இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைப்புச் செய்தி பிரேக்கிங் நியூஸ் NDTV-ல. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான குரலை ஓங்கி ஒலிக்கிறது விசிகா. விசிகாவுக்கு 4 MLA 2 MP உள்ள கட்சி அது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி என்றெல்லாம் இன்றைக்கு நாடு முழுக்க உரத்து பேசுகிற அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்து இருக்கிறது என்றால் நம்முடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் அமைதியான பயணமும் தான் தோழர்களே. எனவே நம் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு காலம் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம் கட்சி தோழர்கள் மீது யார் எந்த சந்தேகத்தை எழுப்பினாலும் அதை செவிமடுக்க கூடாது. சில பேர் ஆளாளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பில் லைக்ஸ் போடுறது, எழுதுறது, கருத்து சொல்கிறது, தயவுசெய்து இதெல்லாம் கைவிடுங்க. இதெல்லாம் இது ஒரு வகையான மேனியா. இது மேனியா என்ன தெரியுமா? பைத்தியக்காரத்தனம். அது ஒரு விளம்பர பைத்தியன்னு அர்த்தம். அது பேர் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடுறது, ஏதாவது பேசுறது, அதுக்கு லைக்ஸ் கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது நினைச்சதை எழுதுறது, அவங்க இஷ்டத்துக்கு படிலாம் ஒரு கமெண்ட் கொடுக்கறது. நாம் அதில் போய் சிக்கிக்கூடாது. நம்ம கட்சியை பற்றி கடைசியாய் திருமாவளவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்கிற வரையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. எல்லா கட்சியிலும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. எந்த கட்சியில் கருத்து சுதந்திரம் இல்லை? எல்லா கட்சியிலும் இருக்குது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று தேர்தலுக்கு தேர்தல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதம் நடக்கிறது. பல பேர் வேண்டாம் என்று தான் சொல்லுவார்கள். தகவல் வரும் நமக்கு. கடைசியில் கலைஞரோ தளபதி ஸ்டாலின் அவர்களோ திமுக கூட்டணியில் சிறுத்தைகள் இருக்கும் என்று முடிவெடுக்கிறார்கள். இருக்கிறது. இந்த கட்சி கட்டுப்படுகிறது. அப்படித்தான் நம்முடைய கட்சியிலும். மாற்று கருத்து சொல்லுவது ஒன்றும் குற்றம் இல்லை. நாம் மாவோவை படித்தவர்கள். 1000 பூக்கள் மலரட்டும் என்றான் மாவோ. எதிர்கருத்துக்களும் மாற்று கருத்துக்களும் அனுமதிக்கப்படுகிற ஒரு இயக்கம்தான் ஜனநாயக இயக்கமாக இருக்க முடியும். நான் ஏன் அனுமதிக்கிறேன்? பாலாஜி பேசுறார், ஷானவாஸ் பேசுறார், சிந்தனை செல்வன் ஸ்டேட்டஸ் போடுறார், ரவிக்குமார் ஸ்டேட்டஸ் போடுறார், வன்னியரசு பேட்டி கொடுக்கிறார், ஆதவ் அர்ஜுன் பேட்டி கொடுக்கிறார். இவர்கள் கடைசியில் திருமாவளவன் பேச்சுக்கு உடன்படுவார்கள் என்கிற நம்பிக்கை தான் நான் அமைதி காப்பேன். அவர்களின் கருத்தை சொல்லலாம். ஆனால் கட்சியின் கருத்தாக கட்சியின் தலைமை இறுதியில் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்று உடன்பட்டு அதற்கேற்ப இயங்கக்கூடியவர்கள் என்கிற நம்பிக்கை தான் என்னுடைய அந்த அமைதிக்கு காரணம். அந்த நம்பிக்கை தான். என்னோடு இருக்கிற தோழர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இவர் இப்படி இருப்பாரோ, இவர் இதனால் இதை பேசுகிறாருன்னு சந்தேகப்பட்டா இயக்கத்தை நடத்த முடியாது. உண்மையில் பின்னணி எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை புனிதமானது, களங்கமில்லாதது என்கிற அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அப்ரோச் இருக்கும். நான் உன்னை நம்புகிறேன், நீ என்ன வேணாலும் சரி. மனைவியை நம்பி கணவன் படுக்கிறான், கணவனை நம்பி மனைவி படுக்கிறான். அதனால் தான் குடும்பம் இயங்குகிறது. நம்பிக்கை இல்லைன்னா குடும்பம் இருக்காது. ஒரு கட்சிக்குள்ளே நாம் வந்துட்டா அதுக்கு பிறகு தேரான் தெளிவும் தெளிந்தான்கான ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான். தேரான் தெளிவும்னா இவன் யாரு, என்ன, எப்படி, இவன் பின்னணி என்ன என்று ஆய்வு செய்து தேர்வு செய்து அதில் தெளிந்து ஒரு முடிவெடுத்த பிறகு தெளிந்தான் கண். அப்படி நீ தெளிந்த பிறகு ஒருத்த மேலே நீ சந்தேகப்பட்டால் நீ முடிவு பண்ணிட்ட, இவன் நல்லவன், நமக்கு வேண்டியவன், இவங்களோட நம்ம நட்பு வச்சுக்கலாம், இவங்களோட நம்ம உறவு வச்சுக்கலாம், தப்பு இல்லை, இவர் சொல்கிறத நம்ம நம்பலாம், சொல்கிறத கேட்கலாம், சொல்கிறது இந்த மாதிரி நம்ம செயல்படலாம் அப்படின்னு நம்பிக்கை வச்ச பிறகு அந்த நம்பிக்கை வைத்த நபர் மீது நீ சந்தேகப்பட தொடங்கினால் தீரா இடும்பை தரும். அதுக்கு தீர்வே இல்லாத துன்பத்தை தரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் நமக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை, மனித குலத்துக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை. தேரான் தெளிவும். நீ தெளிவு செய்கிறதுக்கு முன்னாடி
யார் என்னன்னு நீ ஆய்வு பண்ணணும், இல்லைன்னா நீ அவன்கிட்ட பழகக்கூடாது. பழகலாம், அது நட்பாக மாற்றக்கூடாது. பார்த்த உடனே சிரிச்ச உடனே கை கொடுத்த உடனே ஆஹா ஓஹோன்னு தூக்கி தோளில் வச்சு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கலையேன்னு யாராவது ஒருத்தன் வந்து ஒரு இப்படி போட்டு கொடுத்த உடனே மாறிடுது. அப்படிப்பட்டவங்க கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது என்ன தெரியுமா? ஒரு வசை சொல், கேப் மாறிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேப் மாறினா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்பு மாறின்னு அர்த்தம். உன்னை கேட்டு உடனே மாறி போகிறது. அவன் சொன்னால் அதை கேட்டு மாறி போயிடுது. இவன் வருவான், இவன் சொன்ன அப்படியா நான் தப்பாக நினச்சின்னா அப்படியே மாறி போயிடுது. இன்னொருத்தன் வருவான், அவன் 2 பேரும் சொன்னது சரியில்லைப்பா, நான் சொல்கிறதான் ரைட்டு, இது கரெக்டாக இருக்குன்னா அப்படியே மாறி போயிடுது, அவன் ஸ்டாண்டுக்கு மாறி போயிடுது. இப்படி கேட்டு மாறி போகிறனுக்கு கேப் மாறின்னு போயிரு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும்னா சந்தேகப்படுறது. தேரான் தெளிவும், நீ சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பு அப்படி செய்யாம, அப்படிலாம் சிந்திக்காம நீ ஒரு தெளிவுக்கு வந்துடுற, ஒரு முடிவுக்கு வந்துடுற. அப்படி முடிவுக்கு வந்த பிறகு அவன் மேல் நீ சந்தேகப்பட்டால் அது உன் வாழ்நாளில் எந்த காலத்திலும் தீர்க்கவே முடியாத அளவுக்கு துன்பத்தை தரும். சந்தேகப்படக்கூடாது. நம்பிட்டா அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கண் முன்னால் நிற்கும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நோண்டக்கூடாது. அவனுக்கு 1008 இடத்துல கனெக்ஷன் இருக்கும், 1008 இடத்துல கமிட்மெண்ட் இருக்கும், 1008 இடத்துல அவனுக்கு வந்து இன்புட்ஸ் வரும், 1008 இடத்துல அவனுக்கு தொடர்புகள் இருக்கும், உறவுகள் இருக்கும். அதையெல்லாம் நீ நோண்டிக்கிட்டு இருக்க முடியாது. உன்னோட நீ பழகிட்ட, முடிவு பண்ணிட்ட, நட்பு வச்சுட்ட. நம்ம கட்சிக்கு இங்கே வந்துட்டாங்க, நம்ம கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன், எனக்கு எந்த ஐயுறவும் இல்லை. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஒன்றே இந்த கணக்கு போடுறாங்க அந்த கணக்கு போடுறாங்க நம்ம சந்தேகப்பட தொடங்கினால், யார் மேலே சந்தேகப்படுறோமோ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தேகப்படுறவன் தூங்கவும் முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. சந்தேகப்படுறவன் தான் நரகத்தில் இருப்பான். நரகங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நரகம்னா எங்கேயோ வானுலகத்தில் இருக்கிறது இல்லை. நரன்னா மனுஷன் அர்த்தம், அகம்னா அவன் இருக்கிற இடம் அர்த்தம். மனுஷன் இருக்கிற இடம் தான் நரகம். நரகங்கிற சொல்லுக்கே அதான் பொருள். நரேந்திர மோடிங்கிறாங்கல்ல, நரேந்திர மோடி. நரேனா மனிதன், இந்திரன்னா மனித இந்திரன். அவர் தேவ இந்திரன் தேவலோகத்தில் இருக்கிறார். மனிதர்களிலேயே இவர் பெரிய தலைவர். இந்திரன்னா தலைவன் அர்த்தம். நரேந்திரன் என்ன மனித குலத்துக்கான தலைவன் அர்த்தம். நரசிம்மன் அப்படின்னா மனித உருவில் இருக்கிற சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சிம்மன்னா மனித சிங்கத்தை போன்றவன். நரசிம்மன்னா இவன் மனுஷனா இருக்கிறான் ஆனா இவன் சிங்கம், அவன் தான் நரசிம்மன். இந்த நரங்கிற சொல்லு. நர அகம் அப்படின்னா மனிதர்கள் வாழுகிற இடம் எதுவோ அதுதான் நரகம். ஏன்னா அவன் தான் சூது, சூழ்ச்சி, வஞ்சகம், ஏமாற்று, மோசடி, பொய், புரட்டு, கற்பனாவாதம், யூகவாதம், அவதூறு, அவமானம் எல்லாம் செய்வேன். விலங்குகள் இதை செய்யவே செய்யாது. விலங்குகளுக்கு பொய் சொல்ல தெரியாது, சூது தெரியாது, சூழ்ச்சி தெரியாது, அவதூறு பரப்பாது. மனுஷன் செய்வான். அதனால தான் விலங்குகள் இருக்கிற இடம் சொர்க்கம், மனுஷன் இருக்கிற இடம் நரகம். பொது வாழ்க்கையிலே நம்மை இணைக்கிற ஒரே ஒரு சொல் நம்பிக்கை தான். நீண்ட பயணத்திற்கு தேவை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். மாவீரர்களின் வாழ்க்கை நமக்கு படிப்பினையாகட்டும். புலிகளின் போராட்ட களம் நமக்கான போராட்ட களத்துக்கு வழிகாட்டும் களமாக அமையட்டும். நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் பிடிப்பாக இருப்போம். நம்மை நம்புகிற மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நம்பகத்தன்மையோடு இயங்குவோம் என்பதை சொல்லி லெப்டினன்ட் கேர்னல் திலீபனுக்கு வீர வணக்கம் செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.